ஒரு சூரியன் மறைஞ்சாலும் இன்னொரு சூரியனோட தொல்லை தாங்க முடியல. வணக்கம் நண்பர்களே. பாடி தயார் பண்ணுறதுல நாள் 32. வழக்கம் போல் காலையில் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ண கிளம்பிட்டேன். 2-3 பேர் கேட்டிங்க ப்ரீ ஒர்க் அவுட் மீல் என்ன அப்படி சொல்லிட்டு. 4 முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லேட்டு, 250 கிராம் ஆஃப் ரைஸு, ஒரு காஃபி. அதுதான் காலையில் அரைப்பேன் எப்பயும். அரைச்ச கையோடையே நானும் ஒத்தரோசாவும் ஜிம்முக்கு புறப்பட்டுட்டோம். ஜிம்முக்கு வந்த கையோடையே ஒர்க் அவுட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னென்னா பேக்கும் ட்ரைஸப்பும் தான் ட்ரைன் பண்ணேன். மொத்தமாக 8 வேரியண்ட்டு. பேக்குக்கு 4, ட்ரைஸுக்கு 4. தோழர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். மோட்டிவேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. டிசிப்ளினாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்படியோ ஒரு வழியாக ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு இவனுக்கு 2 பேர்த்தையும் பார்த்தா இவன் அவனை பார்க்க, அவன் இவனை பார்க்க, என்னடா பண்ணுறீங்க, அதுக்கிட்டே இருந்தாலும் வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. வர வழியிலே நேற்று என்ன கதைன்னு கேட்டேன். அது இது அதுன்னு இருந்தான். என்றா ஒன்றும் புரியலடா அப்படின்னு திரும்புனா நம்ம பாதாம் பேசுன்னு நடு ரோட்டில் பைத்தியக்காரனோட மோசமாக சுற்றிக்கிட்டு இருந்தான். இவங்களோட பேச்சு போட்டுகிட்டே இருக்கும்போது ஆன் த ஸ்பாட்டில் நம்ம பங்கு பாலா வந்தார். அவரை பாருங்களேன், கொஞ்சம் ஃபுல் ஜோராக இருந்தார். அவர் அப்படியே பார்த்துட்டு வர வழியிலே சீச்சி வாங்கின கையோடய வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து குல்கல் சேக்க தட்டி விடும்போது, அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னேன். சரி நீ போய் ரெஸ்ட் எடு, நான் இன்றைக்கி சீச்சி நான் பண்ணுறேன்னு சொல்லி விஜயம்மா ஒரு ஆறுதல் கொடுத்தாங்க. விஜயம்மாவுக்கு ஒரு பறக்கும் காட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கையோட மதியத்துக்கு தேவையான புரதச்சத்தை அரைச்சிட்டு படுத்துட்டேன். தோழர்களே, பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரேன். பை பாய்.